Welcome to my channel. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா hybridization. So hybridization னா என்ன? So ஏன் வந்து hybridization நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, அப்பதான் புரியும். ஸோ ஹைபிரிடைசேஷன்னா அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பாண்ட் பேட், லோன் பேட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுனா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பத்தியும் வந்து எந்த தியரி சொல்லும் அப்படின்னா VSEPR தியரி அப்படிங்கிற தியரி தான் வந்து சொல்லும். ஓகே, ஸோ இதோட டெஃபினிஷன், இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன். ஓகே, ஸோ இந்த தியரியா வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து பேரிங் இருக்கு, ஓகேவா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பேரிங் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றதா இந்த தியரி. ஓகே, ஸோ there are two types of electron pairs. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து டூ டைப்பா வந்து பேர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பாண்ட் பேர், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா லோன் பேர். ஓகே, ஸோ இந்த ரெண்டை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் பேர் அப்படின்னா என்ன அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ பாண்ட் பேர் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருப்போம், பாண்டுன்னு வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் இருக்கு, கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் சிங்கிள் பாண்ட் இருக்கு, இல்ல கார்பனுக்கும் டபுள் பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, இப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். அந்த பாண்ட், ஓகேவா, அந்த பாண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ நான் இப்பதான் லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ நான் சொல்லி கொடுத்தேன், அதுலயுமே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதாவது ஒன் பேர் ஆஃப் டாட்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? இந்த ஒரு, அதாவது இந்த டாட்ஸ்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரான் தான். ஓகேவா? ஸோ இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரானுக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு எலக்ட்ரான் வந்து பேர் ஆகிக்கிறது அப்படின்னா, பேர் ஆகுறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னா பாண்ட் பேர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாண்ட் பேர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஷேர் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ். அதுதான் வந்து பாண்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரெண்டு ஆட்டம், ஒரு கார்பனா இருக்கட்டும், ஹைட்ரஜனா இருக்கட்டும், இல்ல கார்பன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆட்டம் வந்து பாண்டிங் இருக்கும்போது, ரெண்டும் பாண்ட் ஆகும்போது அங்க சம் எலக்ட்ரான் ஷேர் ஆகும் இல்லையா ரெண்டுக்கும், அந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் என்ன அப்படின்னா பாண்ட் பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு ஆட்டம்க்கும் நடுவுல பாண்டிங் ஏற்படும் போது அங்க ஷேரிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்ட் பேர் அப்படின்னு சொல்றாங்க, பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ லோன் பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் பேர் பண்ணிருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லோன் பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டாட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இன்னொரு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இந்த லோன் பேர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ற ஒரு லோன் பேர் அப்படின்றது. இது வந்து என்ன அப்படின்னா பாண்டிங்ல வந்து இது இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? ஸோ பாண்ட் பேர் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ஆட்டம்க்கும் நடுவில் பாண்டிங் நடக்கும்போது ஸோ அதுல இன்வால்வ் ஆகுறது. ஓகேவா? ஸோ லோன் பேர் வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஆட்டம் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து பேரிங் இருக்கிறதா வந்து லோன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நல்லாவே. ஸோ இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இங்க வந்து சம் ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ்னாலே ரிப்பல்ஷன் இருக்கும் நமக்கு தெரியும். அதுலயே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல்ஷன் அதிகமா, இல்ல பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல்ஷன் அதிகமா, ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்மே வந்து ரிப்பல் பண்ணும் கண்டிப்பா. ஓகேவா? பாண்ட் பேரும் ரிப்பல் பண்ணும் அண்ட் லோன் பேரும் ரிப்பல் பண்ணும். ஓகே, ஸோ அப்படி வந்து ரிப்பல் பண்றதுனாலதான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பேர் வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து CH, இப்போ வந்து மீத்தேன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ CH4 தான் மீத்தேன். ஸோ
இந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பாண்ட் பேர். ஓகேவா. ஸோ இந்த பாண்ட் இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா பாண்ட் லைன். ஸோ இதான் வந்து பாண்ட் பேர். ஓகே. ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா சம் சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொன்றுக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எதனால இருக்கு அப்படின்னா ரிப்பல்ஷன். ஓகேவா. ஸோ இந்த கார்பன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாண்ட் பேர் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸும் ரிப்பல் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த பாண்ட் பேருக்கும் இந்த பாண்ட் பேருக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிப்பல்ஷன்னால தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபேர் அவேயாவே இருக்கும். ஓகேவா. தள்ளியே தான் இருக்கும் பாண்ட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து லோன் பேர்ஸ் வந்து எப்படி இருக்கும் பாண்ட் பேர்ஸ்க்கு எப்படி இருக்கும் இந்த ரிப்பல்ஷன் அப்படின்றத நீங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லோன் பேருக்கும் நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்பல்ஷன் இருக்கிறதுலயே ஹையா இருக்கும். ஓகேவா. ஸோ 2 லோன் பேர் இருக்கு அப்படின்னா ஒரு ஆட்டம்ல 2 லோன் பேர் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரிப்பல்ஷன் வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தள்ளி தான் அதை எழுதணும். ஓகே. ஸோ ஏன்னா ரொம்ப ரிப்பல் பண்ணும். ஓகேவா. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து தள்ளி ஃபேர் அவையா தான் இருக்கும் 2 லோன் பேர். ஓகே. ஸோ அடுத்து அதை விட கம்மி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேருக்கும் ஒரு பாண்ட் பேருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு லோன் பேருக்கும் ஒரு பாண்ட் பேருக்கும் அதை விட கம்மியான ரிப்பல்ஷன் இருக்கும். 2 பாண்ட் பேருக்கும் ரொம்பவே கம்மியா இருக்கும் ரிப்பல்ஷன். ஓகேவா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன்ல நம்ம வந்து ஆக்சிஜன் வேணா ஒரு கார்பன்ல எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கார்பன்ல வந்து நம்ம லோன் பேர் போடுறோம் அப்படின்னா ஸோ லோன் பேர் அப்படின்றது நான் என்ன சொன்னேன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பேரிங்கா போடுறது லோன் பேர் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 4 வரும். ஓகேவா. ஸோ 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 4 போடணும் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் 4 போடணும். ஸோ 2 பேர் பண்ணிருக்கும் இல்லையா. அப்போ அது எப்படி போடணும் அப்படின்னா இங்க ஒண்ணு போடணும் இங்க ஒண்ணு போடணும். ஓகேவா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாருங்களேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து தள்ளி இருக்கு 2மே இல்லையா. ஸோ இல்ல அப்படின்னா இங்கக்குள்ள இருந்திருக்கலாம். ஓகே. இல்லைன்னா இங்க இல்லாம இங்க இருந்திருக்கலாம். ஓகே. அப்படி இல்லாம இங்கதான் வந்து இருக்கு. அப்போ இது 2க்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி இருக்கும் தள்ளி தான் இருக்கு. ஏன்னா இது 2க்கும் ரிப்பல்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஓகேவா. ஸோ அதே இது ஒரு லோன் பேரும் ஒரு பாண்ட் பேரும் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ரிப்பல்ஷன். ஓகேவா. ஸோ சர்டன் டிஸ்டன்ஸ் தான் ஃபேராவேயா இருக்கும். ஓகேவா. ஸோ அதே இது ஒரு பாண்ட் பேர் பாத்தீங்க அப்படின்னா 2 கார்பனுக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பாண்ட் பேர் இருக்கு. ஓகேவா. ஒரு பாண்ட் பேர் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு பாண்ட் பேரும் வருது அப்படின்னா ஓகேவா. அப்போ இங்கே பக்கத்துலயே தான் போடுறோம். இதை வந்து நம்ம வேற எங்கேயும் போய் போடுறது இல்லைல்ல. ஸோ இப்போ 2 பாண்ட் பேர் போடுறோம் அப்படின்னா 2 பாண்ட் போடுறோம் அப்படின்னா அப்போ 2மே நம்ம எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்துல தான் போடுறோம். இதே இந்த 3 பாண்ட் பேர் வந்திருந்தாலும் அதே மாதிரி தான் பக்கத்துல தான் போடுறோம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அதோட ரிப்பல்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும் இப்போ. ஸோ இந்த லோன் பேர்னா என்ன பாண்ட் பேர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹைபிரிடைசேஷன் அதுக்கு வரலாம். இப்போ ஹைபிரிடைசேஷன்ன்றது நம்ம ஏன் பண்ணணும். ஸோ ஹைபிரிடைசேஷன் அப்படின்றது நம்ம வந்து எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பயாலஜி. ஸோ பயாலஜில வந்து ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ அதுல வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள் வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் தான் சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து இந்த பயாலஜி ஃபீல்டுல வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டு ஒரு மெத்தட். ஓகேவா. ஸோ அது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம நிறைய நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு இந்த ஹைபிரிடைசேஷன் அப்படின்றது எஸ்பெஷலி பயாலஜி ஃபீல்டில். ஓகேவா. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு வெஜிடபிள் இல்ல ஒரு ஃப்ரூட் ஒரு வெஜிடபிளா இருக்கட்டும் ஒரு ஃபிளவரா இருக்கட்டும். ஓகேவா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஓகேவா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை எடுத்து ஃபியூஸ் பண்ணிட்டு இன்னொரு புது வெரைட்டி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைபிரிடைஸ்டு ஃப்ரூட் ஹைபிரிடைஸ்டு ஃபிளவர் ஹைபிரிடைஸ்டு வெஜிடபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து இன்னொரு நியூ வெரைட்டி வந்து ஃபார்ம் பண்ணுது ஃபியூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் வந்து ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க கெமிஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படின்னா 2 ஆட்டம். ஓகேவா. அதாவது 2 ஆர்பிட்டால். ஓகே. ஸோ ஆட்டம்ல இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹைபிரிடைஸ் ஆகுது. ஓகே. ஸோ 2 கம்பைன் ஆகி
ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணுது, 2 ஆர்பிட்டால். அது மேபி எஸ் ஆர்பிட்டாலா இருக்கலாம், இல்ல பி ஆர்பிட்டாலா இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் வந்து ஹைபிரிடைஸ் ஆகுது. ஓகே, கம்பைன் ஆகி ஹைபிரிட் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது. இப்போ எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் வந்து கம்பைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ் ஆர்பிட்டால் வந்து நமக்கு தெரியும் ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு, பி ஆர்பிட்டால் நமக்கு தெரியும் டம்பிள் ஷேப். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகுறது தான் வந்து என்ன அப்படின்னா ஹைபிரிடைசேஷன். இது ரெண்டும் கம்பைன் ஆகி இன்னொரு நியூ ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நியூ ஆர்பிட்டால் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ஆர்பிட்டால் தான் என்ன அப்படின்னா ஹைபிரிட் ஆர்பிட்டால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஹைபிரிடைசேஷன் வந்து நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிம்பிளா ஒரு ரெண்டு ஆட்டமை வந்து நம்ம பாண்ட் பண்ணணும். ஓகேவா? பாண்டிங் நடக்கணும், 2 ஆட்டம்க்கு நடுவுல பாண்டிங் நடக்கணும் அப்படின்னா அங்க ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 2 ஆட்டம்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல எந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர்டா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அதுல ஆர்பிட்டால் எந்த ஆர்பிட்டால்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த 2 ஆர்பிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லேப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓவர்லேப் ஆகி, ஓவர்லேப் அப்படின்னா ஒன்னோட ஒன்று அப்படியே மேல் பொருந்துறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்படியே ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ 2 ஆட்டம், நார்மலா 2 ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா, இது பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நிறைய இது CH4 C2H6 இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் வந்து செய்யறது. ஓகேவா? 5க்கு அடுத்து. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஜஸ்ட் 2 ஆட்டம் வந்து பாண்டிங் நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஓவர்லேப் மெத்தட் யூஸ் பண்ணி பாண்டிங் பண்ணிக்கலாம். அதே இது பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ் நிறைய ஆட்டம்ஸ் வந்து பாண்டிங் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து என்ன நடக்கும், ஹைபிரிடைசேஷன் நடக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் வந்து இந்த ஹைபிரிடைசேஷன் யூஸ் ஆகும். ஓகேவா? அதை வந்து பாண்டிங் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹைபிரிடைசேஷன் கான்செப்டே யூஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து ஹைபிரிடைசேஷனே வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹைபிரிடைசேஷன். இந்த ரீசனுக்காக தான் வந்து ஹைபிரிடைசேஷன் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஆட்டம், ஓகேவா, 2 மாலிகூல் மட்டும் சேர போகுது அப்படின்னா அது வந்து எப்படி சேரும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆர்பிட்டால் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 ஆட்டம் வந்து பாண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த 2 ஆட்டம் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆர்பிட்டால் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லேப் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி ஓவர்லேப் ஆகும்போது அது எப்படி ஓவர்லேப் ஆகுது, ஓகே, ஸோ அது எப்படி வந்து ஓவர்லேப் ஆகுது அப்படின்றத பொறுத்து அங்க அதுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்மா பாண்ட், பை பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து பிக் கிடையாது, பை. ஓகே, பை பாண்ட். ஸோ இதுல ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகுது. ஓகேவா? ஸோ 2 ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆகும்போது அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து ஓவர்லேப் ஆகுது. அங்க வந்து சம் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓவர்லேப் ஆகி சம் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த பாண்ட் பேர், பாண்ட்னாலே அது வந்து பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு, எப்படி ஓவர்லேப் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத பொறுத்து அது வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க, சிக்மா பாண்ட், பை பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்மா பாண்ட் அப்படின்னா லீனியரா வந்து ஓவர்லேப் ஆகுது. ஓகேவா? ஸோ பை பாண்ட் அப்படின்னா ஹெட் ஆன் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிக்மா பாண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இதை வந்து எப்படி ஆக்சுவலா இப்படிதான் போடணும். சிக்மா பாண்ட், சிக்மா வந்து இப்படிதான் போடுவோம். ஸோ இப்படிதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும், சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ வந்து 2 ஆர்பிட்டால் வந்து லீனியரா ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா, ஓகேவா? ஸோ லீனியர்னா அப்படியே லீனியரா ஸ்ட்ரைட்டா ஓவர்லேப் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்றேன். ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் தான், அதனால போட்டிருக்கேன். எஸ் ஆர்பிட்டால் இருக்கு. அடுத்து வந்து இன்னொரு பி ஆர்பிட்டால், ஓகேவா, டம்பிள் ஷேப் பி ஆர்பிட்டால் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து லீனியரா ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து சிக்மா பாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா லீனியரா ஓவர்லேப் ஆகாது. இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து பி தான். ஓகேவா? இது வந்து பி ஆர்பிட்டால் தான். பட் இது என்ன அப்படின்னா
py ஓகேவா இது வந்து py py வந்து எப்பவுமே s ஆர்பிட்டாலோட ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்லாப் ஆகாது ஓகேவா எப்பவுமே வந்து s ஆர்பிட்டாலும் pz ஆர்பிட்டால் தான் ஃபர்ஸ்ட் ஓவர்லாப் ஆகும் ஓகே அந்த pz ஆர்பிட்டால் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இதான் வந்து pz இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி இந்த மாதிரி நான் ஒரு இது வந்து x இது வந்து y இது வந்து z அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் ஓகே சோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் இதுதான் வந்து z ஆக்சிஸ் ஓகேவா சோ இந்த ஆக்சிஸ்ல தான் ஓவர்லாப் ஆகும் சோ இந்த மாதிரி இப்படி மேல் பொருள் எக்ஸாக்ட்டா ஓகேவா இதுதான் வந்து ஓவர்லாப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஆல்ரெடி இங்க வந்து ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் வந்து ஓவர்லாப் பண்ண முடியும் ஓகேவா சோ அப்பதான் வந்து இங்க வந்து ஒரு டைரக்ஷன் இங்க இருக்க அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும் இங்க இருக்க ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும் ஓகேவா சோ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து இங்க வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும் ஓகேவா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த p ஆர்பிட்டாலுக்கும் இந்த ஆர்பிட்டாலுக்கும் சம் பாண்ட் ஃபார்ம் ஆகி ஹைபிரிடைஸா மாறிடும் ஓகேவா சோ அப்படிதான் வந்து ஹைபிரிடைசேஷன் நடக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகுறது சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் லீனியரா அதாவது ஸ்ட்ரைட்டா ஓவர்லாப் ஆச்சுல சோ அதான் வந்து சிக்மா பாண்ட் ஓகே சோ பை பாண்ட் அப்படின்னா ஹெட் ஆன் ஓவர்லாப் இப்போ இது வந்து எங்க ஆக்சுவலா நடக்கும் அப்படின்னா ரெண்டு p ஆர்பிட்டால் ஓகேவா ரெண்டு p ஆர்பிட்டால் வந்து ஓவர்லாப் ஆகும்போது தான் இந்த பை பாண்டை நம்ம வந்து பார்க்க முடியும் ஓகேவா சோ இது ஒரு p ஆர்பிட்டால் இது ஒரு p ஆர்பிட்டால் வெச்சுக்கோங்களேன் சோ இந்த ரெண்டு p ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆச்சு அப்படினா ஓகே சோ இது வந்து ஒரு py சோ இது வந்து ஒரு py அப்படினா சோ இது ரெண்டும் இங்க வந்து ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும் அண்ட் இங்க வந்து ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும் இது ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ஓகேவா சோ அப்போ இது ரெண்டும் ஓவர்லாப் ஆச்சு அப்படினா இதுதான் என்ன அப்படினா பை பாண்ட் இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகி இந்த ரெண்டு எலக்ட்ரானும் சேர்ந்துரும் ஓகேவா சோ சேர்ந்துருச்சு அப்படின்னா அங்க வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த பாண்ட் தான் என்ன அப்படின்னா பை பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓகே சோ இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹெட் ஆன் ஓவர்லாப் இல்லையா சோ ஹெட் இந்த ஹெட்டும் இந்த ரெண்டு ஹெட்டும் வந்து ஓவர்லாப் ஆகுது இல்ல சோ அதனால வந்து ஹெட் ஆன் ஓவர்லாப் இது வந்து பை பாண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ இப்போ சிக்மா பாண்ட் பை பாண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓகே சோ மோஸ்ட்லி வந்து s ஆர்பிட்டால் வந்து pz ஓகேவா pz ஓட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும் ஓவர்லாப் ஆகும் ஓகேவா சோ ஏன் அப்படின்னா இது வந்து இதுதான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் பொசிஷன்ல இருக்கும் சோ இந்த ஸ்பெரிக்கல் ஆர்பிட்டாலோட ஈஸியா வந்து ஓவர்லாப் பண்ண முடியும் ஓகேவா சோ அதனால இதோட தான் s ஆர்பிட்டால் வந்து இந்த pz ஆர்பிட்டாலோட தான் மோஸ்ட்லி வந்து ஓவர்லாப் பண்ணும் சோ அதனால இங்க வந்து சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே சோ அதே மாதிரி ரெண்டு pz ஆர்பிட்டால் வந்து நம்ம ஓவர்லாப் பண்ணோம் அப்படினாலுமே இங்க வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு p ஆர்பிட்டால் வந்து ஓவர்லாப் ஆச்சுன்னா கண்டிப்பா பை பாண்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா pz இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே எப்படின்னா ஹரிசாண்டல் பொசிஷன்ல தான் இருக்கும் அப்ப லீனியரா தான் ஓவர்லாப் ஆகும் இல்லையா இந்த மாதிரி லீனியரா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லாப் ஆகும் அப்போ இங்க ஒரு இங்க வந்து சம் பாண்ட் ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ இந்த பாண்ட் என்ன பாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிக்மா பாண்ட் ஓகே சோ சிக்மா பாண்ட் தான் இது வந்து ஓவர்லாப் லீனியரா தான் ஓவர்லாப் ஆயிருக்கு ஓகேவா சோ இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் ஓகே சோ இது வந்து உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும் இல்லையா சோ பாண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே சோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ரெண்டு மாலிகுல் அதாவது ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்தா மாலிகுலா ஃபார்ம் ஆகும் சோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது எப்படி வந்து ஓவர்லாப் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல போறேன் ஓகே இப்போ உங்களுக்கு இந்த பாண்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஓகே ஹைபிரிடைசேஷன் படிக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் H2 மாலிகுல் ஓகேவா சோ H2 மாலிகுல் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுது இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து தான் வந்து H2 மாலிகுல் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு என்ன வரும் 1s2 தான் வந்து 1s1 தான் வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லையா சோ ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கும் சோ 1s1 ஓகேவா சோ
இன்னொரு ஹைட்ரஜனுக்கும் அதே தான் 1s1. ஓகே, அப்போ இங்க என்ன ஆக போகுது அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகேவா, எந்த ஆர்பிட்டால்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும் அந்த ஆர்பிட்டால் தான் வந்து ஓவர்லாப் ஆகும். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன்ல எஸ் ஆர்பிட்டால தான் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, அதே மாதிரியே செகண்ட் ஹைட்ரஜன்ல எஸ் ஆர்பிட்டால தான் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ எஸ்ஸும் எஸ்ஸும் தான் என்ன ஆக போகுது அப்படின்னா ஓவர்லாப் ஆக போகுது. ஓகேவா, அப்போ 1s 1s. ஓகேவா, ஸோ இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, இது வந்து ஹைட்ரஜன் ரெண்டுமே. ஸோ இது ரெண்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லாப் ஆகுது. எப்படி ஓவர்லாப் ஆகும் அப்படின்னா லீனியரா ஓவர்லாப் ஆகும். ஓகே, ஸோ லீனியரா ஓவர்லாப் ஆகும். அப்போ எஸ்எஸ் ஓவர்லாப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிக்மா பாண்ட் இது. ஓகேவா, ஸோ எஸ் வந்துட்டாலே அது வந்து கண்டிப்பா சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே ஓகே ஸோ இந்த ரெண்டு இது இருக்கு அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து சேர்ந்துருச்சா, இங்க இருக்க ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்க ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துருச்சு. ஓகேவா, ரெண்டு எலக்ட்ரானும் சேர்ந்துருச்சு. அப்போ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த பாண்டோட பேர் தான் என்ன அப்படின்னா சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சார் எப்படி ஓவர்லாப் ஆகி அந்த எலக்ட்ரான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, எலக்ட்ரான் பேர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து அது சிக்மா பாண்டா பை பாண்டா அப்படின்றத சொல்லணும். ஓகேவா, ஓகே, ஸோ இப்படிதான் வந்து அது ஓவர்லாப் ஆகும் H2 மாலிகுல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா F2 மாலிகுல் ஃப்ளூரின். ஓகேவா, ஸோ ஃப்ளூரினுக்கு வந்து அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஓகே, ஸோ ஃப்ளூரினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9. ஓகேவா, ஸோ 9 தான் அட்டாமிக் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃப்ளூரின் சேருமா, ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு எழுதுவோம். ஓகே, ஸோ ஒன் எஸ் டூ, 2s2, 2p, 5. ஓகே, ஸோ 5 + 4 9 தானே. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 1s2 வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ இதுல மெயினா எதை பார்க்கணும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் பார்க்கணும். ஓகேவா, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம 2p மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, 2p5 தானே. ஓகே, 2p5. ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஓரியன்டேஷன் வைஸ் பிரிப்போம். ஓகேவா, px py pz அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2px 2py 2pz. ஸோ இதில் வந்து எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஃபில் ஆகும், அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே. ஓகேவா, ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து 5 இருக்கு, இன்னும் 2 ஃபில் ஆகணும். அப்போ எக்ஸ்ல தான் போய் இன்னொன்று ஃபில் ஆகும். அப்போ இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்த எலக்ட்ரான் ஒய்ல போய் ஃபில் ஆகும். அப்போ இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 2pxல 2 இருக்கு, 2pyல 2 இருக்கு, 2pzல 1 இருக்கு. அப்போ இங்கே தான் என்ன இருக்கு அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு ஃப்ளூரின் மாலிகுலுக்கும் அதே மாதிரி தான் இங்கே தான் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ pz. ஓகேவா, pz தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஓவர்லாப் ஆக போகுது. 2 pz. ஓகேவா, ஃப்ளூரினோட 2 ஃப்ளூரின் இருக்கு இல்லையா, 2 ஃப்ளூரின்ல இருக்க pzல ஆர்பிட்டல்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது ரெண்டு தான் வந்து ஓவர்லாப் ஆக போகுது. ஓகே, ஸோ இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுதான் வந்து அந்த 2pz. இந்த டைரக்ஷன் வச்சு நமக்கு தெரிஞ்சிடும். ஹரிசாண்டல்ல தான் போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து 2pz அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இது ரெண்டு எப்படின்னா லீனியரா தான் ஓவர்லாப் ஆகுது. ஓகே, ஸோ லீனியரா ஓவர்லாப் ஆகுறதுனால இது வந்து என்ன அப்படின்னா பை பாண்ட். ஓகேவா, ஸோ இது வந்து பை பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இங்க இருக்க ஒரு எலக்ட்ரானும் இங்க இருக்க ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து இந்த ஓவர்லாப்பிங். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து F2 மாலிகுல் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து HF அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு எழுதலாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 1s1 தான் வரும். ஸோ ஃப்ளூரினுக்கு அடுத்து எழுதணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து இப்போதான் எழுதணும். ஸோ என்ன வந்துச்சு அப்படின்னா 2pzல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ டேரக்டா போட்டுட்டேன். ஸோ அப்போ எஸ்ஸும் எஸ் ஆர்பிட்டாலும் pz ஆர்பிட்டாலும் என்ன ஆக போகுது அப்படின்னா ஓவர்லாப் ஆக போகுது, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் போட்டோம், 2pz ஆர்பிட்டால் போட்டோம். இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது. எப்படி ஓவர்லாப் ஆகுது? லீனியரா தான் ஓவர்லாப் ஆகுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிக்மா பாண்டு. ஓகே, ஸோ இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து சிக்மா பாண்டு தான் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது என்ன ஓவர்லாப்பிங் அப்படின்னா எஸ்ஸும் பியும் ஓவர்லாப் ஆயிருக்கனால SP ஓவர்லாப்பிங். ஓகே, ஸோ எக்ஸ் நான் இப்போ சொன்னேன் சும்மா ஜஸ்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பி ஆர்பிட்டால் வந்து ஒரு பி ஆர்பிட்டால் தானே போட்டுக்கோம். இன்னும் 2 டைரக்ஷன் இருக்குல்ல, அதான் இங்கே வந்து ஆரோ மார்க்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ரெண்டும் இதுல இன்வால்வ் ஆகாது. ஓகேவா,
ஏன்னா அங்க வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ரெண்டு எலக்ட்ரானுமே இருக்கு. ஓகே, அங்க போய் வந்து ஹைட்ரஜனால பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. எங்க வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அங்கதான் போய் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் O2 மாலிகுல். ஓகே, O2 மாலிகுல் அப்படின்னா ஸோ ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 8. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து எழுதணும் அப்படின்னா 1s2 2s2 2p 4. ஓகேவா, ஸோ 2p4 இந்த 2 நமக்கு வந்து இது தேவையில்ல. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2p4 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2p4 இதை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 2px 2py 2pz. ஓகேவா, ஸோ இதுல எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். இங்க ஒன்று இங்க ஒன்று அண்ட் இங்க ஒன்று. ஸோ இன்னும் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து இங்க தான் எக்ஸ்ல தான் அந்த இடத்துல ஃபில் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 இது இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுதான் இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, இங்கே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. 2 ஆர்பிட்டாலையுமே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா 2 ஆக்சிஜனுக்குன்னா அப்போ பாத்துக்கோங்க, அப்போ 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஆர்பிட்டால ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஆட்டம்ல இன்னொரு ஆர்பிட்டால ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன்ல 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா, ஸோ அதான் இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல என்ன எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இது வந்து PYல இருக்கு, இன்னொரு வந்து PZல இருக்கு. ஓகேவா, ஸோ 2 ஆக்சிஜன்லயுமே 2pYலையும் 2pZலையும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 2pY வந்து நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னா இதுதான் வந்து 2pY. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 2pZ. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆக்சிஜனுக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 2pY, இதுதான் அதே மாதிரி 2pZ. ஓகேவா, ஸோ அதுதான் அந்த கொஸ்டின். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, ஸோ இதுலயும் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த ரெண்டும் இந்த இசட் இந்த PZம் அண்ட் இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, ரெண்டும் சேர்ந்து அப்போ லீனியரா வந்து ஓவர்லாப் ஆகுது ரெண்டும். இங்க வந்து என்ன ஆகுது, சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருக்க எலக்ட்ரானும் இங்க இருக்க எலக்ட்ரானும் ஃபார்ம் ஆகி இங்க வந்து 2 எலக்ட்ரான் சேர்ந்துருச்சு. அப்போ அந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேவா, அதே மாதிரிதான் இங்க வந்து PY இருக்கு இல்லையா, சோ இந்த ஆக்சிஜனோட PYயும் இந்த ஆக்சிஜனோட PYயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லாப் ஆகும். ஓகேவா, சோ ஓவர்லாப் ஆகும்போது இது வந்து எப்படி ஓவர்லாப் ஆகுது, ஹெட் ஆன் ஓவர்லாப். ஓகேவா, அப்போ இது ரெண்டும் இந்த இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ அந்த இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓவர்லாப் ஆகும்போது ரெண்டும் கம்பைன் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாண்ட் பேரு பை பாண்ட். ஏன்னா இது வந்து ஹெட் ஆன் ஓவர்லாப். அப்படியே சைடு வைஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லாப் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்படி பண்றது ஹெட் ஆன் ஓவர்லாப்னு சொல்லுவாங்க. பை பாண்ட் வந்து அது ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து O2 மாலிகுலுக்கு இருக்கும். ஓகே, இங்க வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இதா இருக்கு. ஓகே, ஸோ மற்றபடி வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதுதான் வந்து ஆர்பிட்டால் ஓவர்லாப். ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து ஆர்பிட்டால்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகி 2 ஆட்டம் வந்து கம்பைன் ஆகி ஒரு மாலிகுலா ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் 2 ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது, மாலிகுலா ஃபார்ம் ஆகுது. இதே இது 3 ஆட்டம்ஸ் 4 ஆட்டம்ஸ் 5 ஆட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் வந்து போகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேவா, ஸோ அதுவும் மீத்தேன்லாம் பாத்தீங்கன்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல 4 பாண்ட், அதாவது கார்பன் வந்து 4 பாண்டா ஹைட்ரஜனா பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 4மே வந்து சேமா இருக்கு. ஓகேவா, சேம் எனர்ஜி லெவல் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து எப்படி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து காரணம் ஹைபிரிடைசேஷன் தான். ஓகே, ஸோ அந்த ஹைபிரிடைசேஷனை வந்து அதுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
அண்ட் இதோட நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட்டாக வந்து டவுட் வந்து ஆஸ்க் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.